ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே முட்டை புரோட்டா ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 5 புரோட்டா, 4 முட்டை, 2 பச்சை மிளகா எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு இது கலர் மாதிரி வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் இதோடு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ண போகிறோம். மிளகாய்த்தூள் மட்டும்தான் இதில் சேர்க்க போகிறோம். வேறு எந்த ஒரு தூளும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு ஹோட்டலில் வாங்குகிற மாதிரியே வரும் இந்த ரெசிபி. நான் நிறைய டைம் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். பசங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்போயுமே முட்டை புரோட்டா வாங்கவே மாட்டோம். புரோட்டா மட்டும் வாங்கிட்டு வீட்டில் இதே மாதிரி நாங்கள் முட்டை புரோட்டா பண்ணி சாப்பிட்ருவோம் சூடாக. மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டோன்னு பாருங்கள், அப்படியே ஆனியன் ஃபுல்லாக ரெட்டிஷாக மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டோன்னா இப்போ தக்காளி பழம் 2 தக்காளி, ரொம்ப தக்காளி ஆட் பண்ண வேணாம். சின்ன தக்காளியாக இருக்குன்னா 2 போட்டிருக்கேன். ஏன்னா ஒரே ஒரு தக்காளி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ரொம்ப பெருசாக தேவைப்படாது. தக்காளி ஒன்று போட்டு இந்த கொஞ்சமாக வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம குருமா புரோட்டாலாம் ஆல்ரெடி உப்பு இருக்கும். அதனால் நம்ம உப்பு கம்மியாகவே போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி இந்த முட்டைக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி தக்காளி நல்லா கரைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆனோன்னே பாருங்கள், எந்த மாதிரி நான் அந்த வடை சட்டியில் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு நடுவில் மட்டும் இடம் விட்டுருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி ஓரமாக வச்சுருங்க எல்லாத்தையும், வெங்காயம் தக்காளி வதங்கினதை. இப்போ நடுவில் அந்த முட்டை ஒரு 4 முட்டை உடச்சி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த முட்டையோடு சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளியை போட்டு கலக்கிடக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. முட்டையை மட்டும் அப்படியே கொஞ்சம் வெந்து வரட்டும். 70% கிட்ட அது வெந்து வரணும். முட்டையோடு சேர்த்து ஒன்றா எல்லாத்தையும் கலக்கிறப்ப சரியாக வேகாது. அது நல்லா இருக்காது டேஸ்ட்டும். இந்த மாதிரி தனித்தனியாக நம்மளுக்கு முட்டை கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா சாப்பிட்றப்ப அந்த முட்டை நல்லா நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன பிட்டாக கிடைக்கும். அது நல்லாயிருக்கும் புரோட்டாவோட சேர்த்து சாப்பிட்றப்ப. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் நான் தனித்தனியாக அந்த லேயரெல்லாம் பிரித்து விட்றேன் பாருங்கள். இந்த மாதிரி பிரித்து விட்டுட்டு நல்லா அதுக்கப்புறம் இப்போ நல்லா அந்த முட்டையை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க புரோட்டாவை ஆட் பண்ணிக்கலாம். புரோட்டாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு நம்ம எப்பயும் கடையில் வாங்குகிற முட்டை புரோட்டாவை விட நம்ம இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒரு டைம் ரொம்பவே நல்லா உங்களுக்கு பிடிச்சிரும். இது மாதிரி தான் நீங்கள் எப்போயுமே பண்ணுவீங்க. இப்போ பாருங்கள், எல்லா புரோட்டாவையும் நம்ம ஓரமாக வச்சுட்டு நடுவில் கொஞ்சமாக ஒரு குருமா ஊற்றுறதுக்கு நான் இடத்த விட்டுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி குருமாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய குருமாவை இதில் ஆட் பண்ணக்கூடாது. அது ஒரு மாதிரி சத நல்லாவே இருக்காது. கடையில் வாங்குற மாதிரி நம்ம வரணுன்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். கொஞ்சமாக குருமா ஃபஸ்ட்டு விட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. சுருள கிளறி எடுத்துக்கணும். ஸ்டீமை நல்லா ஃபுல்லாக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், திருப்பியும் ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா கிளறி விட்டோன்னே திருப்பியும் கொஞ்சமாக நான் குருமா ஆட் பண்ண போகிறேன் லைட்டாக. மொத்தமே ஒரு 2 குழிக்கரண்டி நம்மளுக்கு குருமா தேவைப்படும். அவ்வளோதான். ரொம்ப குருமாலாம் ஊற்றக்கூடாது, நல்லாவே வராது. 2 குழிக்கரண்டியில் குருமா ஊற்றி நல்லா அதை ஃபுல் ஸ்டீமில் வச்சு நல்லா சுருள கிளறி எடுத்துட்டு அந்த ட்ரை ஆயிரும் பாருங்கள். உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த கடாயில் நல்லா ஒட்ட ஆரம்பிச்சிரும். அந்த குருமா, முட்டை, பரோட்டா எல்லாமே சேர்த்து நல்லா கிளற ஒட்ட ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபினிஷ் ஆயிடுச்சு. முட்டையோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிருக்கும். நல்லா முட்டை வெந்து வந்திருக்கும். அங்கே காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அவ்வளோதான், ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிளகுத்தூள் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். பெப்பர் பொடியை போட்டுவிட்டு கொத்தமல்லி தலையும் நல்லா தூவி விட்டுடலாம். தூவி விட்டு நல்லா ஒரு கிளறிட்டு நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிற மாதிரியே நம்மளுக்கு ஒரு முட்டை புரோட்டா ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிட்ற டேஸ்ட்டு கண்டிப்பாக வரும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா வேறு ஒரு புது ரெசிபியோடு பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.